விஜயுடைய 234 கேண்டிடேட்டுகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் எதிரில் இருக்கக்கூடிய அணிகள் யாருமே விமர்சனம் வைக்கக்கூடிய கேண்டிடேட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் அங்க முன்வைக்க முடியாது. மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களும் சிறை சென்றவங்க யாராவது அதுல இருக்காங்களா அப்படின்னா கூப்பா கிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் இங்க இருக்காங்க, சீட் வாங்கியிருக்காங்க. திருப்பதி வந்து சீட் வாங்கியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் அவரும் சீட் வாங்கியிருக்காங்க. சோ அமைச்சர்கள் இங்க களம் காட்டுறாங்க. பாதி அதிமுக விஜய் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எடுக்க முடியும். டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இடையில தான் மோதல் அப்படிங்கும் போது என்டிகேவை ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சில நாட்கள் தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு ஓடி வந்து டிவிகேல காஞ்சிபுரம் தொகுதியை வாங்கிட்டாங்க. ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர், பண்ருட்டியார் கட்சியுடைய பொதுச் செயலாளர். பாதி டிவிகே சைடு பாதி டிஎம்கே சைடு வந்துருச்சு அப்படின்னா எடப்பாடியார் தலைமையில என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திக்கிட்டு இருக்காரா? டிஎம்கே ஒரு கேண்டிடேட் நிறுத்துறாங்க. அப்போ திமுக மாவட்ட செயலாளர் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. விசிக மாவட்ட செயலாளர், மதிமுக மாவட்ட செயலாளர், கம்யூனிஸ்டோடைய மாவட்ட செயலாளர் எல்லாம் முழுமையாக 100% அந்த டிஎம்கே கேண்டிடேட்டுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னா அங்கேயும் வாங்கிட்டு அங்கேயும் வேலை பார்ப்பாங்க. இந்த பக்கம் அதிமுக வேட்பாளர் அவங்க கொடுத்தோட ஒரு டவுன் மடங்கு கொடுக்கும்போது இங்கேயும் வாங்கிட்டு இங்கேயும் வேலை பார்ப்பாங்க. துரோகியா மாற போறாங்க, யார் மாற போறாங்க அப்படிங்கிறதுலாம் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகள் மூலமாக வரும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தற்பொழுது 234 தொகுதியில் தாவேகா தன்னுடைய கேண்டிடேட் லிஸ்ட்டை அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 234 தொகுதி கேண்டிடேட்டையும் பார்க்கும்போது சில பேர் கொஞ்சம் கோபம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா தூத்துக்குடியில் அஜந்தா ஆக்னல் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. தற்பொழுது கொடுக்கலன்னொன்னு காரில் இருக்கக்கூடிய தூக்கி எறிகிறது, விசில் எடுத்து தூக்கி எறிகிறது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகள்லையுமே இந்துக்களும் இருக்காங்க, முஸ்லீம்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. அந்த சரிபாதிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது இந்த 234 தொகுதி வேட்பாளர்களை பார்க்கும்போது? அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல விஜய் அவர்கள் 234 தொகுதிகளை அனௌன்ஸ் செய்வதற்கு அவரிடத்துல கேண்டிடேட் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் கூட ஒரு சாரர் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே மேடையில் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி 2 மாநிலங்களுக்குமே கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டிடேட்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே களத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் பல பேர் இறக்கப்பட்டிருக்காங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் களத்தில் இறங்கியிருக்காங்க. எம்எல்ஏக்களும் பல பேர் இறங்கியிருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் இறக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே களத்தில் நின்றவங்களை பொறுத்த வரைக்கும் கள நிலவரம் தெரியும். எப்படி நம்ம களத்தில் நின்று களமாடலாம், எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே களம் கண்டவர்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது விஜய் அங்கே தெரிவித்த கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றவங்க சொல்ற மாதிரி 3 முனை போட்டியோ 4 முனை போட்டியோ 5 முனை போட்டியோ 40 முனை போட்டியோ கிடையாது. 2 முனை போட்டி தான். இந்த போட்டி யாராருக்கு அப்படின்னா டிஎம்கேக்கு டிவிகேக்கு 2 கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி. திருடினவனுக்கெல்லாம் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஊழல் செய்தவங்களுக்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ இப்படி திமுகவை வழக்கம் போல் நேரடியாகவே அட்டாக் செய்து பேசிவிட்டு தான் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே நேரத்தில் டிவிக்கே வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்கள் நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், அதாவது மாநிலத்துக்கு என்ன செய்ய போகிறோம், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம், ஒரு நபர் கூட, ஒரு அமைச்சர்கள் கூட, ஒரு எம்எல்ஏக்கள் கூட மக்கள் பணம் ₹1 கூட எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற வாக்குறுதிகளை கூட இது வாக்குறுதிகள் என்று நான் சொல்வதை விட இது கேரண்டி, உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கங்க அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் முன் வச்சு தான் இந்த லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. மீடியா எல்லாமே இதுதான் பெரிய லெவலில் ஹைலைட்டாக போய்கிட்டு. தலைமுறைக்கான தேர்தல் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. தலைமுறைக்கான தேர்தல் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜயுடைய 234 கேண்டிடேட்டுகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் எதிரில் இருக்கக்கூடிய அணிகள்
யாருமே விமர்சனம் வைக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான். பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் அங்கே முன்வைக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் 80% 90% சீட் கொடுத்துருக்காங்க. மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களும் சிறை சென்றவங்க யாராவது அதில் இருக்காங்களா அப்படின்னா சிறை சென்றவங்க யாருமே கிடையாது. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்களும் இது விமர்சனங்கள் இருக்கலாம், கடந்த காலத்தில் விமர்சனங்கள் இருக்கலாம். ஏன்னா விமர்சனங்கள் எல்லார் மேலுமே விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து சிறை சென்றவங்க, பெரிய அளவில் கேஸ் இருக்கக்கூடியவங்க, வழக்கு இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற அடிப்படையில் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் விஜயை பொறுத்த வரைக்கும் ₹1 கூட மக்கள் பணத்தை எடுக்காத ஒரு ஆட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு ஹைலைட் ஆகக்கூடிய, மக்கள் மத்தியில் சென்றடையக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ இளைஞர்களுக்கு, அதாவது வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு நாங்கள் பணம் கொடுப்பேன், ₹4000 பணம் கொடுப்போம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு போன்ற செலவு ₹10,000 கொடுப்போம். அப்படி பல்வேறு இதை வந்து வாக்குறுதிகளாக வந்து பாஸ் பண்ணா ஒரே வருஷத்துக்குள்ள வேலை, இன்டர்ன்ஷிப்புக்காக பணம் கொடுப்போம், வருஷம் தோறும் ₹10,000 கொடுப்போம், வேலை கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதிகளையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது விஜய் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட கேண்டிடேட்டுகளை பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே சொன்னது போல தான் பாதி அதிமுக விஜய் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எடுக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே செங்கோட்டையன் நமக்கு தெரியும், கட்சியில் முக்கியமான ஒரு பதவியில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் இங்கே இருக்காங்க, சீட் வாங்கியிருக்காங்க. ஒரே நாளில் திருப்பதி வந்து சீட் வாங்கியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் அவரும் வந்து சீட் வாங்கியிருக்காங்க. ஸோ அமைச்சர்கள் வந்து இங்கே களம் காட்டுறாங்க. இதை தாண்டி இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ் தனபால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக களம் கண்டவர். இப்போ அவர் வந்து இங்க சீட் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல பேர் அதிமுகவில் இருந்து கவிதா ராஜேந்திரன் மாவட்ட செயலாளராக இருந்தவர், அவங்க வந்து சீட் வாங்கியிருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள் பல பேர் வந்து இங்க சீட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் என்னத்தை சுட்டி காட்டுதுன்னா, விஜய் பேசின விஷயங்கள் தொடர்ச்சியாக டிவிகே ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபார்முலா. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் டிஎம்கேக்கும் டிவிகேவுக்கும் இடையில தான் மோதல். அப்படிங்கும்போது என்டிகேவை ஒரு பொருட்டாகவே எடுக்கல. எங்களுக்கு போட்டி யாரு அப்படின்னா, எங்களுக்கு எதிரி யாருன்னா ஸ்டாலின் சார் அவர்கள் அப்படிங்கிற கருத்துக்களை தான் விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. புதுசாக ஒரு 5 முனை போட்டி கூட வந்துடும் போலயே சார். இப்போ புதுசாக ஒருத்தர் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கிருஷ்ணசாமியை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சற்று முன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே வேல்முருகன் அவர்களோட தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட ஏதோ தனிச்சு போட்டிடுறதை தான் அவர் அனௌன்ஸ் பண்ணி ஏதோ கூட்டணி சேர்க்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அரசியல் அப்படின்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கட்சி ஆரம்பித்து ஒரு சில நாட்கள் தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. யாருன்னா நம்ம பண்ருட்டியார் அவர்கள். கட்சி ஆரம்பித்து ஒரு சில நாட்கள் தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு ஓடி வந்து டிவிகேல காஞ்சிபுரம் தொகுதியை வாங்கிட்டாங்க. ரஞ்சித் குமார், ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர், பண்ருட்டியார் கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவரும் வந்து இங்க காஞ்சிபுரம் தொகுதியை வாங்கியிருக்காங்க. இப்படி அதிமுகவில் சீட் கிடைக்காதவங்க பல பேர் வந்து டிவிகே சைடு வந்து வாங்கியிருக்காங்க, சீட் வாங்கியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கியை வந்து பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா அங்க ஏற்கனவே வந்து எம்எல்ஏவா இருந்தவங்க, மினிஸ்டரா இருந்தவங்க, மாவட்ட செயலாளராக இருந்தவங்க, சீட்டு கேட்டவங்க, சீட் கிடைக்காம இங்க வந்தவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அங்க லோக்கல்ல வந்து பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்க. இது வந்து டிவிகே பக்கம் வருகிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அப்போ இந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும், விஜய் நிறுத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடியவங்க சொன்ன மாதிரி இந்த கேண்டிடேட்டெல்லாம் ஸ்டஃப் இல்லாதவங்க, டஃப் கொடுக்க முடியாதவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. களத்தில் ஓரளவுக்கு நிற்கக்கூடியவங்க தான். அந்த அடிப்படையிலான கேண்டிடேட்டை நம்ம பல பேரை சுட்டி காட்ட முடியும். அதே நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தான் தாவேக்கால வந்து கேண்டிடேட் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் தான் இந்த கேண்டிடேட் எல்லாம் எப்படி களத்தில் செயல்பட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கடைசி 3 வாரங்கள் எப்படி செயல்பட போறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து இதுவரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இல்ல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் டிவிகேடைய கேண்டிடேட் யாருன்னு தெரியாமல் தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப கேண்டிடேட் லிஸ்ட் வந்துருச்சு. இனி இந்த கேண்டிடேட்டுகளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து திமுக போன்ற கட்சிகள் எடுக்க போறாங்க? காரணம் எதுக்கு திமுகவை சொல்றேன் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ
அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். 200க்கு மேல வெற்றி பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் கரூர்ல நின்ன செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல போட்டிருக்காங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியின் அடிப்படையில் அங்கே கொண்டு போய் போட்டிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வேட்பாளர்களை களத்தில் இறக்கி இருக்கக்கூடிய திமுக பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சுலபமாக வந்து தாவேகா கேண்டிடேட்டை விட மாட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா, ஏற்கனவே வந்து டிவிகே பக்கம் பாதி அதிமுக வந்து விட்டது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சேன். இந்த பக்கம் மீதி அதிமுக வந்து ஸ்டாலின் கண்ட்ரோல்ல வந்துட்டாங்க. அவங்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், பல பேருக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மருது அழகராஜ் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதி டிவிகே சைடு பாதி டிஎம்கே சைடு வந்துருச்சு அப்படின்னா எடப்பாடியார் தலைமையில என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கு. சோ இப்படியான ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கு. சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம வரலாம். 3 வாரம் இப்போ 3 வாரம் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு புதிதாக கட்சி ஆரம்பித்து வரும்போது புது நபர்களை களத்துல இறக்கி விடும்போது களத்துல வந்து டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன எடுப்பாங்க அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட், அப்போ டிவிகேல களமிறக்கி விடப்பட்டவங்களுக்கு லோக்கல் செல்வாக்கு எப்படி இருக்கு, அவங்க வந்து எந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு ஃபண்ட் உள்ள இறக்குறாங்க, லோக்கல் அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்கு, இத்தனை வாக்குகளை வந்து இவங்க பிரிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோட இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து அவருடைய பெண் நிறுவனம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இது மூலமான தகவல்களை திரட்டுவாங்க. இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் சீட் கொடுத்ததே 4 முக்கியமான விஷயங்கள் அடிப்படையில் சீட் கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்லாம். ஒன்று, மண்டல பொறுப்பாளர்களிடமிருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கியிருக்காங்க. 2வது வந்து மாவட்ட செயலாளர்களிடமிருந்து ரிப்போர்ட்டை வாங்கியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், பெண் நிறுவனத்துடைய ரிப்போர்ட், இந்த 4 ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் வச்சு தான் கேண்டிடேட்டை இறக்கியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு இன்னும் 1 வார காலத்துக்குள்ளார அந்த தொகுதியில டிவிகேக்கு எப்படி இருக்கிறது. அப்போ டிவிகே வந்து இந்த தொகுதியில ஒரு 10,000 ஓட்டை பிரிக்கிறாங்க, 20,000 ஓட்டை பிரிக்கிறாங்க. இவங்க பிரிக்கக்கூடிய ஓட்டு டிஎம்கேக்குடைய வெற்றியை பாதிப்பை ஏற்படுத்துகிறது வெற்றிக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை பிரிக்கக்கூடிய ஓட்டு டிஎம்கே ஓட்டு பெருமளவு பிரிகிறது அப்படின்னா டிஎம்கே வந்து எப்பயுமே வழக்கமா கையில் எடுக்கக்கூடிய ஃபார்முலா தான். அப்போ இந்த கேண்டிடேட்டை இந்த தொகுதியில வேலை பார்க்க விடாம நாம வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும், இல்ல நம்முடைய கைக்குள்ள இந்த கேண்டிடேட்டை கொண்டு வரணும். 2 விஷயத்தை தான் கையில் எடுப்பாங்க. அப்போ 2 விஷயத்தை கையில் எடுக்கும்போது புதிதாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படிங்கும்போது ஒரு பெரிய மலை ஆப்போசிட்ல, எக்ஸாம்பிளுக்கு திருச்சி எடுத்துக்குவோம், இல்லை வந்து தூத்துக்குடின்னு எடுத்துக்குவோம். இப்போ திருச்சி அப்படின்னா KN நேரு பெரிய அளவில் ஒரு ஜாம்பவானாக வலம் வந்துட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில வந்து KN நேருவை எதிர்த்து டிவிகேவால் களமிறக்கப்பட்ட கேண்டிடேட் நிற்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதே நேரத்தில் அந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பேசுறாங்க, ஸோ தலைமைக்கு தெரியாம நாம ஆயில சம்பாதிக்க முடியாத ஒருத்தக வாங்கிட்டு நம்ம வந்து இன்டைரக்டா இங்க வேலை பார்த்துட்டு போயிடலாம், இல்ல சைலண்ட் மோட்ல உட்காந்துடலாம். ஸோ இப்படியான வேலையெல்லாம் பெருமளவில் நடந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு கூட்டணி உருவாகி இருந்தாலே கூட்டணியில் வந்து எந்த கட்சிக்கு சீட் கிடைக்கிறதோ அவங்க தான் வேகமாக செயல்படுவாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வேலை பார்ப்பாங்க, ஆப்போசிட்லையும் பணத்தை வாங்கிட்டு இந்த சைடும் வேலை பார்ப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சம்பாதிப்பதற்கு எந்த வழி அப்படிங்கிற நிலையில தான் ஓடுவாங்க. இப்படித்தான் எல்லா அலையன்ஸும், இப்போ டிஎம்கே அலையன்ஸா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே அலையன்ஸா இருந்தாலும் சரி, இப்படியான ஒரு செயல்பாட்டில் தான் ஈடுபட்டு இருப்பாங்க. இப்போ டிஎம்கே ஒரு கேண்டிடேட் நிறுத்துறாங்க, அப்போ வந்து திமுக மாவட்ட செயலாளர் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அவங்க விசிக மாவட்ட செயலாளர், மதிமுக மாவட்ட செயலாளர், கம்யூனிஸ்டோடைய மாவட்ட செயலாளர்லாம் முழுமையாக 100% அந்த டிஎம்கே கேண்டிடேட்டுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னா அங்கேயும் வாங்கிட்டு அங்கேயும் வேலை பார்ப்பாங்க. இந்த பக்கம் அதிமுக வேட்பாளர் வந்து அவங்க கொடுத்தோட ஒரு டவுன் மடங்கு கொடுக்கும்போது இங்கேயும் வாங்கிட்டு இங்கேயும் வேலை பார்ப்பாங்க, அங்கேயும் ஒரு குத்து இங்கேயும் ஒரு குத்து, அந்த கான்செப்ட் அடிப்படையில் போவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இது வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை கண்டறிஞ்சு அந்த மாவட்ட செயலாளராக மாற்றுவாங்க. மாவட்ட செயலாளரை பொறுத்த வரைக்கும் கவலை கிடையாது, ஏன்னா வந்து ஆயுள்லேயே சம்பாதிக்க முடியாத ஒரு தொகையை 2 சைடுல வந்து சம்பாதிச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கட்சிகளுக்கு அலையன்ஸ் குடிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ டிவிகே வந்து இந்த அடிப்படையில் நடக்கும் போதுதான் எத்தனை பேர் விஜய் மீது பற்று கொண்டு விஜயுடைய விசுவாசிகளாக படத்துக்கு விலை போகாமல், இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர்களுக்கு பயப்படாமல், அச்சம் கொள்ளாமல், விலை போகாமல் விஜய்க்காக வேலை செய்ய போறாங்க, விசுவாசிகளாக தொடர போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எத்தனை பேர் வந்து துரோகிகளாக மாற போறாங்க, பணத்தை வாங்கிட்டு சைலண்ட் மோடுக்கு போறது, வில்லனா மாறுறது, விஜய்க்கு துரோகியா மாற போறாங்க, யார் மாற போறாங்க அப்படிங்கிறதுலாம் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகள் மூலமாக வரும். இது வந்து ஏன்னா தேர்தல் நெருங்கும் போது இறுதி கட்டத்தில் வரும்போது தலைமையும் பெரிய அளவில் முடிவு எடுக்க முடியாது. இந்த கேண்டிடேட்டை இறக்கியாச்சு,
ஸோ அந்த அடிப்படையில் கேண்டிடேட்டை முடுக்கி விட முடியுமே தவிர கேண்டிடேட்டை மாற்ற முடியாத ஒரு சூழல் முடியும். ஏன்னா வேட்புமனு தாக்கல் எல்லாமே முடிஞ்சு டேட் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி சிக்கல்கள் ஆபத்துகள் பெருமளவு வரும். இது எல்லாம் விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னா பிரதானமான கேள்வியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே சார், இந்த முயற்சிகள்லாம் இருக்குல்ல சார், வேட்புமனு தாக்கல் அந்த மாதிரி, இந்த வேட்புமனு தாக்கல் பண்றப்போ விஷால் அவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது ஆர்கே நகர்ல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, ஃபோட்டோ அந்த மாதிரியான இடத்துல பிரிண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான சிக்கல்கள் எதுவும் நடக்குமா? ஏன்னா நாளையிலேருந்து வேட்புமனு தாக்கல் வந்து ஆரம்பிக்க போகுது. இல்லை, அது வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதே நேரத்தில் வந்து இப்போ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாமே அங்கே இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒரு பட்டாளமே ஏற்கனவே தேர்தல் களம் கண்டவங்க இருக்காங்க. அதனால வந்து ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி எல்லாருக்குமே அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அந்த ஃபார்மேட்டை ரெடி பண்ணி கொடுக்குறதா. அப்படி இருந்தும் அந்த ஃபார்மேட்டில் வந்து என்ன தவறுகள் நடக்க போகிறது, என்ன காமெடிகள் நடக்க போறது அப்படிங்கிறதுலாம் இனி செய்திகளாக வரும். கண்டிப்பா அது போன்ற நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா முதல் முறையாக இவங்க உள்ள போறாங்க. என்னதான் ஃபார்மேட் கொடுக்கப்பட்டாலும் அதை கரெக்டா ஃபில் பண்ணி கரெக்டா சப்மிட் பண்ணாங்க. சப்மிட் பண்ணலன்னா அங்க ரிஜெக்ட் ஆகும். ஸோ இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே நடக்கத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத நிலையாக தான் இருக்கும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.